யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் செய்யாதீர்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை காதில் வாங்காமலும் கடந்து சென்று விடாதீர்கள். வாழ்க்கையில் தோற்பவர்கள் 2 வகைதான். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். 1000 பேர் 1000 யோசனைகள் சொன்னாலும் முடிவெடுத்து செயல்படுத்துவது நீங்களாக இருங்கள். சில இடங்களில் பொறுமையாய் இரு. பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை. பொறுமையை இழந்தால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. அறியாமை ஆபத்துதான். ஆனால் முடிவே இல்லாமல் ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது அதைவிடவும் ஆபத்தானது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக 1000 முறை கூட யோசிக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் ஜெயிப்போமா என்று ஒரு முறை கூட யோசிக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் கொள்ளும் சந்தேகம் உங்களை நிச்சயம் தோல்வியடையச் செய்துவிடும். கிடைத்ததை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை அவர்களின் விதிப்படி அமைகிறது. தனக்கென ஓர் இலக்கை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்காக அயராது உழைப்பவர்களுக்கு வாழ்க்கை அவர்கள் விரும்பியபடி அமைகிறது. உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருங்கள். உங்களால் முடியுமா முடியாதா என்று உங்கள் மீது நீங்களே சந்தேகப்படாதீர்கள். உங்களால் முடியாது என்று உங்களுக்கே தெரிந்துவிட்டால் அதை முடிப்பதற்கான திறமையையும் தகுதியையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றியை காட்டிலும் தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அதிகம். ஏனெனில் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் பெறுகின்ற தோல்விகள்தான் நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கும். நீ செய்யும் செயலை யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக அதை நிறுத்திவிடாதே. சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் தினந்தோறும் உதிக்காமல் நின்று விடுவதில்லை. உனது இடைவிடாத செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் பலன் உண்டு. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் வீழ்ச்சிகளைக் கண்டு கலங்க வேண்டாம். அனைத்திற்கும் காலத்தால் ஒரு மாற்றம் வரும். கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்த பழகிக்கொள். வரவுக்கு மீறிய செலவுகள் நிச்சயம் உன்னை கடனில் மூழ்கச் செய்துவிடும். கடலில் மூழ்கினால் கூட காப்பாற்ற 4 பேராவது வருவார்கள். கடனில் மட்டும் மூழ்கிவிடாதே. உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் வரமாட்டார்கள். ஒருவர் இப்படித்தான் என்று நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். உங்களின் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவது அவர்களின் பொறுப்பு அல்ல. ஏனெனில் அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடிதான் வாழ்வார்களே தவிர உங்களின் கற்பனைகளுக்கு ஏற்றபடி அல்ல. நீ நினைப்பதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீ செய்வதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. சுய ஒழுக்கம் என்பது உன் சொந்த எண்ணங்களை அடக்கி ஆள்வதின் மூலம்தான் தொடங்குகிறது. மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் புரிந்தவர்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்குள் ஒரு சூரியன் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ மற்றவர்களிடம் ஒளியை தேடிக்கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்தால் இந்த உலகில் அடைய முடியாத உயரம் என்று உனக்கு எதுவும் இல்லை. தொடர்ந்து விழும் சிறு சிறு துளிகள் தான் பெருவெள்ளமாக மாறுகிறது. உங்களின் சின்ன சின்ன முயற்சிகளும் கூட அப்படித்தான். முயற்சி செய்வதை மட்டும் எதற்காகவும் முடக்கி விடாதீர்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் முடங்கிவிடும். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அந்த பிரச்சனைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உங்களை நம்புங்கள். உங்களால் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாம் வல்ல இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையில் தேவையற்றதையெல்லாம் எண்ணி கண் கலங்காதீர்கள். தேவையானதை மட்டும் எண்ணி கனவு காணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் புதிய நாளே. கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் முதலிலிருந்தே தொடங்கலாம். மீண்டும் மீண்டும் செய்யப்படும் முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியில் முடிவதில்லை. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தான். ஆனால் தைரியம் இருந்தால் யாரும் எப்படியும் சாதிக்கலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல். வலிகளும் அவமானங்களும் வந்தால் சோர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது.
இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வலிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை வெளியில் வேறு யாரிடமோ தேடி ஏமாந்து நிற்காதே. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன். உங்களை குறை சொல்பவர்களை நொந்து கொள்ளாதீர்கள். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கிறார்கள். உனது வாழ்க்கையில் பின்னோக்கி பார்த்து அனுபவத்தை கற்றுக்கொள். முன்னோக்கி பார்த்து நம்பிக்கையை வளர்த்துக்கொள். சுற்றம் அறிந்து உண்மையை உணர்ந்து கொள். எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். தேடலை கொஞ்சம் குறைத்துக்கொள். நிறையவே நிம்மதியாக வாழ்வாய். எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைத்துக்கொள். நிறையவே மகிழ்ச்சி அடைவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள். அப்போதுதான் எல்லோராலும் தேடப்படுவாய். எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். துன்பத்தையும் துயரத்தையும் சகித்துக் கொள்வதை விட வாழ்க்கையில் பெரிய அனுபவம் வேறு எதுவும் கிடையாது. அனைத்து இடங்களிலும் சகித்துக்கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமலும் போய்விடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள். உங்களுக்கான மரியாதையை நீங்களே இழக்கும் சூழ்நிலையை உருவாக்கி விடாதீர்கள். எப்போதும் உண்மைக்கு மட்டும் தலை வணங்குங்கள். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போவதில்லை. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். எதற்காகவும் சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது நீ மனம் உடைந்து சிதறி விடுவாய். அறிவை கற்றலின் மூலம் மட்டுமே கண்டடைந்து விட முடியாது. தொடர்ச்சியாக கேள்வி கேட்பதன் மூலம்தான் அதை அடைய முடியும். உங்கள் மனதில் கேள்விகள் எழுந்தால் அதற்கான பதிலை தேடுங்கள். உங்கள் தேடுதல்தான் உங்களை அறிவை நோக்கி அழைத்துச் செல்லும். வெற்றி அடைந்து விட்டால் கர்வம் கொள்ள வேண்டாம். வெற்றி என்பது முடிவும் அல்ல. தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததின் விளைவாகத்தான் ஏற்படுகிறது. எதுவும் கடந்து போகும் என்று எந்த சூழலிலும் நீங்கள் இயல்பாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை அடைவதற்கு கடின உழைப்பை கொடுத்தால்தான் அது கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினால் அது சரிதான். அந்த விஷயத்திற்கு நான் தகுதியானவன், நான் கடின உழைப்பை கொடுக்காவிட்டாலும் அது எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினால் அதுவும் சரிதான். உங்கள் மனம் உறுதியாக நம்புவதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நம்மில் பெரும்பாலானோர் இந்த உலகில் உள்ள தீமைகளை பற்றியே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோம். நம் உள்ளத்தில் எழும் நச்சு எண்ணங்களை பற்றியெல்லாம் சிறிதும் கவலை கொள்வதில்லை. நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்திவிட்டால் இந்த உலகமே ஒழுங்காகிவிடும். உங்கள் வாழ்வில் கிடைக்கப் பெற்றிருக்கும் நல்லவைகளுக்கும் உயர்ந்தவைகளுக்கும் நீங்கள் தினந்தோறும் நன்றி சொல்லுங்கள். எதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்கிறீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் மனதார பாராட்டுகிறீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் நேர்மறையாக உணர்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் கனவு காணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். உங்கள் எண்ண அலைகள் எப்படி இருக்கிறதோ உங்கள் வாழ்வும் அப்படியேதான் அமையும். முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களால் எதையும் சாதிக்க முடியும். கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேடுங்கள். நிச்சயமாக நீங்கள் தேடுவதை கண்டடைவீர்கள். முடியாது, கிடைக்காது என்று சிந்திப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவேதான் அவர்களின் வாழ்க்கையும் அமைகிறது. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை முடியாது, கிடைக்காது, நடக்காது என்று எதுவுமே இல்லை. எல்லோராலும் எல்லாமும் முடியும். முடியும், கிடைக்கும், நடக்கும் என்று நம்பி முயற்சி செய்யுங்கள். மிகச் சிறப்பான நிலையை அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையும் பல அற்புதங்கள் நிறைந்ததாக மாறும்.
கடலில் வலையை வீசினால் மேற்பரப்பில் இருக்கும் மீன்கள் அகப்படுமே தவிர கடலின் ஆழத்தில் இருக்கும் முத்துக்கள் அகப்படுவதில்லை. மூச்சை அடக்கி ஆழத்திற்கு சென்றால் மட்டுமே விலை மதிப்பில்லாத முத்துக்களை அடைய முடியும். ஆபத்துகளை எதிர்கொள்ள துணிந்தவர்களால் மட்டும்தான் அளவில்லாத இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். உன்னுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னமே அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விடாதே. ஏனெனில் ஒருவேளை அவை நிறைவேறாமல் போனால் அதனால் உன்னை பார்த்து எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள். அது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்கு தோற்று போன உணர்வை கொடுத்துவிடும். பிறகு சாதகமான சூழ்நிலையே உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களால் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய முடியாது. வெற்றியடையும் வரை உங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் ரகசியமாகவே இருக்கட்டும். தெரியாத அபாயத்தை விட தெரிந்து கொண்ட துன்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நினைப்பதுதான் சாதாரண மனிதர்களின் இயல்பு. எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கும் மேல் அபாயங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வதுதான் சாதனை மனிதர்களின் இயல்பு. தினமும் உனக்கு நீயே சொல்லிக்கொள், எதற்காகவும் வேறு யாரையும் நம்பாதே, எதிலும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று. இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் உடைந்து விடாதீர்கள். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன்தான் இதுவரை எவருமே வாழாத ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். எல்லாமே ஒரு நாள் மாறிவிடும், எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். எல்லாமே கைமீறி போனாலும் உங்களை எதுவும் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. உங்களின் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனமாக்கும் எதையும் கொடிய விஷமாக கருதி ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். இல்லையென்றால் அது உங்களை மட்டுமல்ல, உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழித்துவிடும். ஏதோ சில காரணங்களுக்காக இந்த உலகத்தையே வெறுப்பவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவுதான். ஆனால் அதற்காக தங்கள் வாழ்க்கையையே முடித்து கொள்ளலாம் என்று மரணத்தை விரும்புபவர்கள் அதைவிட குறைவானவர்கள்தான். எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதனால்தானோ என்னவோ இங்கு நிறைய பேர் தோல்விகளிலும் இயலாமைகளிலும் தங்கள் வாழ்க்கையையே தொலைத்து விடுகிறார்கள். எது வந்தாலும் எதிர்த்து போராடுங்கள். இங்கு போராட்டம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, போராடினால் கிடைக்காத வாழ்க்கையும் அல்ல. எப்படி சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லையோ அதை போலவே தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளையும் கடவுள் நமக்கு கொடுப்பதில்லை. தீர்வுகளை தேடுங்கள், பிரச்சனைகளுக்குள் தொலைந்து போகாதீர்கள். எதுவும் அதுவாகவே நடக்கும் என்று காத்திருக்காதே. சில சமயங்களில் நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். தவறிப்போனதை பற்றி கவலைப்படாதே. கவலைப்படுவதால் அது திரும்ப கிடைக்கப் போவதில்லை. பிறரோடு உன்னை ஒப்பிடாதே, அது உனக்கு ஒரு பயனையும் தரப்போவதில்லை. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்காதே, அது ஒருபோதும் நடக்கப் போவதே இல்லை. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். போராட்ட குணம் கொண்டவர்களிடம் தோல்வியே தோற்று போகும். நம்மை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் தாராளமாக நினைத்து கொள்ளட்டும். கரை படிந்த கண்ணாடியில் தெரியும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களும் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் யாருமே தவறு செய்யக்கூடாதவர்கள் அல்ல. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நம்மையும் அறியாமல் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அப்போதுள்ள விஷயங்களை ஆதாரமாக கொண்டு நம் சக்திக்கேற்ற அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் உண்மையாகவும் தேர்ந்தெடுக்கத்தான் நம்மால் இயலும். நாம் தேர்ந்தெடுத்தது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பின்னாளில் அது வேறு விதமாக மாறிவிட்டால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கடந்து செல்வதே புத்திசாலித்தனம். தவறிப்போன எதற்காகவும் கவலைப்படாதே. நமக்காக என படைக்கப்பட்டிருந்தால் அது தள்ளி போகலாமே தவிர ஒருபோதும் கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் நம் வாழ்க்கைக்கு தேவையான எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. எது வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். கலங்கி போய் அங்கேயே நின்று விடாதீர்கள்.
வாழ்க்கை என்பது உங்கள் உள்ளங்கையின் ரேகையில் இல்லை, உங்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையில்தான் இருக்கிறது. கையே இல்லாதவனுக்கும் இங்கு எதிர்காலம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடல் வலிமையோ மன வலிமையோ இருந்துவிட்டால் மட்டும் அனைத்தையும் அடைந்துவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலே கிடைக்கப் பெற்றிருக்கின்றன, வெறும் வலிமையால் மட்டும் அல்ல. வாழ்க்கை எப்போதும் எளிதானதுதான். நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு கடினமானதாக மாற்றிக்கொள்கிறோம். நம் வாழ்க்கை நம் கைகளில்தான் உள்ளது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணான வார்த்தைகள். நீ சரியில்லை என்பதுதான் உண்மையான வார்த்தை. உன்னுடைய இயலாமைகளுக்கும் தோல்விகளுக்கும் நேரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் உன் விடாமுயற்சியால் அனைத்தையும் மாற்றிக் காட்டு. வெற்றி என்பது இறுதியும் அல்ல, தோல்வி என்பது உறுதியும் அல்ல. உழைக்க தயாராக இருக்கும் கரங்களுக்கு எத்தனை தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை உண்டு. எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகு. உற்சாகமாக இருக்க பழகுவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் படி. இந்த உலகில் எத்தனையோ பாவங்கள் உண்டு. ஆனால் உன்னை நீயே பலவீனமானவன் என்று நினைத்துக் கொள்வதுதான் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவச் செயலை செய்பவர்கள் அதன் பலனாக வாழ்க்கை முழுக்க தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை எதிர்பார்ப்பது தவறே இல்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டுக்களை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. பிறரது பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான வெற்றிகள் எதையும் பெற முடியாது. மனதை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிகிறார்கள். மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நினைப்பவர்கள் முதலில் அதன் முழுமையான போக்கை அறிந்திருக்க வேண்டும். மன இயல்பை பற்றி கொஞ்சமும் தெரியாமல் அதை அடக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. செய்யும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்காத போது நீங்கள் தோல்வியடைந்ததாகவே உணர்கிறீர்கள். நீங்கள் செய்யும் எதற்கும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் எதிர்பார்க்காதீர்கள். அது நிச்சயம் உங்களை தோல்வியாளராக மாற்றிவிடும். நீங்கள் அனைவரும் அரிய செயல்களை செய்ய பிறந்தவர்கள். குட்டி நாய்களின் குறைத்தலை கண்டு அஞ்சாமல் சிங்கத்தைப் போல கம்பீரமாக நின்று உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். செய்யும் வேலை கடுமையானது என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது. செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் அதை விரும்பி செய்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். செய்வதை திருந்தச் செய்யுங்கள், செய்வதை விரும்பி செய்யுங்கள். ஒழுக்க நெறியில் நில், வீரனாக இரு, முழு மனதுடன் உன் வேலைகளை செய். நெறி தவறாத வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. எல்லையற்ற துணிச்சல் இல்லாவிட்டால் இங்கு உன்னால் சாதனைகளை படைக்கவே முடியாது. நீ எல்லையில்லா பேராற்றல் கொண்ட இறைவனின் பிள்ளை என்பதை மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் பயந்து தோற்றுவிடாதே. முன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. வலிமையின்மையே ஒருவனின் துன்பத்திற்கு காரணம். நம்மில் பலரும் வீணாக இருப்பதாலேயே பொய்யும் திருட்டும் ஏமாற்று வேலைகளும் இன்னும் நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறது. அதுவே நம்மில் பலருடைய தோல்விகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கிறது. வாழ்வதை காட்டிலும் சாவதில்தான் இன்பம் அதிகம் இருக்கிறது. எனினும் மனிதன் வாழத்தான் விரும்புகிறான். ஆனால் வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கும் போது மட்டும் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நொந்து கொள்கிறான். வாழ்க்கை என்னும் மரத்திற்கு தன்னம்பிக்கைதான் ஆணிவேர். உங்களுடைய நன்னடத்தை தான் அதன் விலை மதிப்பில்லாத கனிகள். நன்னடத்தையும் சுய ஒழுக்கமும் தான் இங்கு பலரின் வெற்றிக்கு காரணமாகவும் இருக்கிறது. உங்கள் தேடல் உறுதியாக இருந்தால் நீங்கள் தேடுவது எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சம் உங்கள் கைகளில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை.
இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரை வாழ்ந்ததை விடவும் இனி இன்னும் சிறப்பாக வாழ்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஆனால் கிடைப்பது என்னவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம்தான். அனுபவத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சந்திக்கும் தோல்விகளை தோற்கடிக்க நமது அனுபவமே சிறந்த ஆயுதம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையாக அந்த இறைவனே வந்து நின்றாலும் உங்களின் விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். எப்போதும் தைரியமாக இருங்கள். ஆபத்துகளை கண்டு பயந்துவிட்டு விலகி ஓடாதீர்கள். எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவும் இல்லவே இல்லை. உனது கனவுகளை நீ நிஜமாக்கிக் கொள்ள தவறினால் மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ கொடுக்கும் உழைப்பு என்றும் உனக்கானதாக இருக்கட்டும். இது சரியாக வருமா வராதா என்று ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன் 1000 முறை கூட யோசி. அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடு. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் வாழ்வில் தோன்றும் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும். ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். உங்கள் அறிவு வளர்ச்சி அடையாமல் உங்கள் வாழ்வு வளர்ச்சி அடைவது கொஞ்சமும் சாத்தியமில்லை. எதை எப்போது பேச வேண்டும், எதை எப்போது செய்ய வேண்டும், எதை எப்போது நிறுத்த வேண்டும் என்ற புரிதல் நிறைந்த அறிவை மட்டும் இறைவனிடம் வரமாக கேளுங்கள். இந்த 3 புரிதலும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் போதும், அவரின் வாழ்க்கையே மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும். நாம் செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் நம் புகழை பரப்பும். நாம் பேசிய பேச்சுக்களும் நாம் போட்டு வைத்த திட்டங்களும் அல்ல. சொல்லுக்கு முன் செயலே முக்கியம் என்பதை நினைவில் வையுங்கள். செய்த தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகுங்கள். அப்போதுதான் தன்னம்பிக்கை தானாகவே மலரும். தவறுகளை மறைத்தே பழகிக் கொண்டால் சரியானவைகளை நாம் தெரிந்து கொள்ளாமலே நமது வாழ்வை வீணடித்து விடுவோம். இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தான். உன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை. முயன்றால் எல்லாம் உன்னால் முடியக்கூடியதுதான். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனம் போன போக்கில் நீங்கள் போகாதீர்கள். உங்கள் மனதை நீங்கள் வழி நடத்துங்கள். மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். உன்மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன்மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிக பெரியதாக இருக்கட்டும். உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று நீ யோசிக்கவே முடியும். இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்களே முக்கியம். மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒவ்வொன்று இருப்பதைப் போல வாழ்வதற்கும் தேவையான ஒன்று எந்த சூழலிலும் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் அதை கண்டுபிடித்து கைப்பற்றி கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லாதே. உன்னால் எதுவும் முடியாது என்று நினைக்காதே. உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் புதைந்திருக்கிறது. நீ நினைத்த எதையும் சாதிப்பதற்கு தேவையான வரம்பில்லாத வலிமை உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னால் அடைய முடியாத இலக்கு என்று இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது. உன் இலக்குகளை அடைவதற்கு காலதாமதமானால் அதற்காக கவலை கொள்ளாதே. எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கைகூடும். வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் என்றும் நிலையான புகழையும் பெற்றுத்தரும். பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வலிமையோடு வாழ பழகிக் கொண்டால் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உங்களின் வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எந்த பலவீனங்களும் புகுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்குள் பலவீனங்கள் இருந்தால் அதை முழுமையாக வெளியேற்றி வலிமையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். வட்டம் போட்டு வாழ்வதில் தவறில்லை. ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த உலகம் மிகவும் பெரியது என்பதையும் இந்த உலகில் நீங்கள் அடைந்து கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். நீங்கள் காத்திருப்பதால் உங்கள் ஆயுள் ஒன்றும் அதிகரிக்கப் போவதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு நொடி நேரமும் வீணாகத்தான் கழிந்து போகும். எந்த சூழலிலும் சுயமரியாதையோடு இருங்கள். என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டுவதுதான் சுயமரியாதை. நம்மில் நாமே எழுந்து நிற்பதே உண்மையான சுயமரியாதை. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை. மாறாக கல்தான் காணாமல் போகும். அதுபோல உங்கள் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் கடலாக இருங்கள். வலிகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். வாழ்வில் மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்த வேண்டுமானால் உங்களின் ஆசைகளின் அளவை குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆசைகளையும் பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ்வது என்பது இயலாத காரியம். இப்போதுதான் இன்பம் வந்தது என்று நேற்று வரை சந்தோஷத்தில் இருந்தவர்களுக்கு இன்று துன்பங்கள் தொடர ஆரம்பித்து விடுகிறது. எது வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையுடன் நாளைய பொழுதுக்காக காத்திருங்கள். எப்படியும் காலம் சொல்லும் பதிலைத்தான் நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். வாழ்வில் நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. எதுவுமே சில காலம்தான். மகிழ்ச்சியான மனதுடனும் சிரித்த முகத்துடனும் வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து கடந்து செல்ல பழகுங்கள். எது வந்தாலும் போராடி உயர்ந்துவிடும் வித்தையை மட்டும் உன் மனதிற்கு கற்றுக் கொடுத்து விடு. அது தரும் உத்வேகம் உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு உயரம். நீ நினைத்த இலக்கை அடையும் வரை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம். அதனால் நீ நினைத்ததை அடையும் வரை அதற்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பெருமையாக பேச வேண்டும், பெருமையாக நினைக்க வேண்டும் என்று எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் எந்த செயல்களிலும் வெற்றி அடைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படியே நீங்கள் அதில் வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றி உங்களிடம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உங்கள் மன திருப்திக்காகவும் மன நிறைவிற்காகவும் உங்களுக்கு பிடித்த செயல்களை செய்யுங்கள். அதுதான் வாழ்வில் உங்களுக்கு நிலையான உயர்வை தரும். நீங்கள் இந்த உலகில் காரணமில்லாமல் வந்து பிறந்துவிடவில்லை. மிக பெரிய காரியங்களை செய்வதற்காகவும் மகத்தான பணிகளை செய்வதற்காகவும் தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். அவற்றை நீங்கள் சிறப்பாகவும் உறுதியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று செயல்படுங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மட்டும் நாத்திகன் என்று அர்த்தம் இல்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாதவன்தான் மிகப்பெரிய நாத்திகன். தன்னிடத்தில் ஒரு நம்பிக்கையும் வைக்காமல் தினம் தினம் கடவுளை நினைத்து பூஜை செய்வதால் மட்டும் ஒரு முன்னேற்றமும் விளைந்து விடாது. கடவுளை நம்புகிறவனை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லைதான். ஆனால் முதலில் தன்னைத்தானே நம்புகிறவனைத்தான் கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். ஒரு முறை ஒரு எண்ணத்தை நம் மனதில் நினைக்கும் போது அது சாதாரணமான எண்ணம்தான். அதையே அடிக்கடி நினைக்கும் போது நமக்குள் அது தொடர்பான அதிகமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. அதையே ஆழ்ந்து நினைக்கும் போது அதை அடைவதற்கு தேவையான அதிக ஆற்றலும் சக்தியும் நமக்குள் உருவாகின்றன. அதை நோக்கி நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாலே அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜத்தில் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் நமது ஆழ்மன சக்தியின் அற்புதம். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வை வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகின் மிக வலிமையான மனிதரை சந்திக்க விரும்பினால் உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள். ஆம், உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. இதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். இதுவரை நீங்கள் எவ்வளவோ காயங்களையும் வலிகளையும் சுமந்து வந்திருக்கிறீர்கள். இதற்கு மேலும் உங்களை பெரியதாக காயப்படுத்தி பார்க்க இங்கு எதுவும் இல்லை. எதற்காகவும் உங்களை நீங்களே தாழ்வாக நினைப்பதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்.
உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழலிலும் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதையே அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இரு. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். பிறர் பதித்த தடங்கள் மிக பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறு தடத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கையை துணையாக கொண்டிருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. எதற்கும் தயாராக இரு. மனதில் உறுதியோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கே வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல, புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதாக வென்றுவிடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆற்றல்தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உன்னை உந்தித் தள்ளும். உன் பலத்தை கண்டு பயப்படுகிறவன் உன் பலவீனத்தை கண்டறிய ஆவலுடன் இருப்பான். எச்சரிக்கையாயிரு. உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு. தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். நீ எதிர்கொள்ளும் எதுவும் சுலபமானது இல்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறி செல். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள் தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராட தானாகவே தைரியம் வந்துவிடும். வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இரு. வெற்றி பெற்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்று போனவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. முயற்சி இல்லாமல் இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியையும் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் ஒரு குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்தோட உனக்கு ஆற்றலை கொடுக்கும்.
உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றியேதான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகி விடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. பிறரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் முந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே. உன் கனவுகள் பெரியதாகும் போது உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் இலக்கை எளிதாக உன்னால் அடைந்துவிட முடியும். எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். திட்டமில்லாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மனநிறைவோடு முடிவதில்லை. எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். நீரோடை போல இயங்கிக் கொண்டே இரு. ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் குட்டைதான் கல் எறிந்தால் கலங்கிவிடும். நீரோடையில் எதை கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை. உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பார்வையை மாற்று. இந்த உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலைகளையே நினைத்து வருந்திக் கொண்டு நாளைய கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான்.